ஒரு 5 லட்ச ரூபா லோன் வேணுமா சரி, 10 லட்ச ரூபா லோன் வேணுமா சரி, எங்கேயும் நீங்கள் அலைய தேவையில்ல. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக பேங்க்கில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு 1 வீக்கில் உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய எல்லா வித விஷயம் பட்டுன்னு முடிஞ்சு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இங்கே சொல்கிறாங்க. வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் இருக்குது, பெரிய கடன் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 90% ஏதாவது ஒரு கடன் எப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லாஸ் வந்திருக்கும். அந்த லாஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெரிய லாஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா எங்களுக்கு எங்கேயுமே கடன் கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்கும். மீதி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஏமாற்றிருப்பாங்க, அல்லது வர வேண்டிய பணம் வராமல் போயிருக்கும், அல்லது திடீர்னு ஒரு செலவு வந்திருக்கும். இதனால் ஒரு சில பேர் கடன் பிரச்சனை மாட்டியிருப்பாங்க. 90% பேர் பிஸ்னஸ்னால தான் லாஸ் ஆகியிருக்காங்க. அப்பேற்பட்டவங்க எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த கடன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும், உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அரசாங்கமே நிறைய விதமான கடன் திட்டங்கள் வச்சுருக்காங்க. அப்படி வைத்திருக்கக்கூடிய 2 விதமான கடன் திட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பிஸ்னஸில் லாஸ் ஆகி அல்லது பிஸ்னஸை டெவலப் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிஸ்னஸ்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஒரு தனிநபர் தான், ஒரு சேலரி பர்சன் தான், எனக்கும் பணம் தேவைப்படுது, குறைஞ்ச வட்டியில் ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு லோன் இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கும் லோன் இருக்குங்க. ஸோ அந்த லோனை பற்றி பார்க்க போகிறோம். 2 பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான லோன் சலுகைகளுடைய ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விதமான லோனை பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோனும் வெவ்வேறு வகையான லோனு. இது எப்படி வாங்கணுன்றதை ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது இவங்க யாருக்கெல்லாம் லோன் தராங்க, மத்திய அரசு நடத்தக்கூடிய லோனை பொறுத்த வரைக்குமே உங்கள் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்காக லோன் தராங்க. நீங்கள் புதுசாக துவங்கதா இருந்தாலும் ஆல்ரெடி தொடங்கி வச்சதை டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் இந்த லோனை வாங்கிக்கலாங்க. தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த லோனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அடமான கடன் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு கோஆப்ளிகேட்டராக சேர்ந்து லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த லோனை இவங்க தராங்க. ஸோ இந்த 2 விதமான லோனை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த லோனை பொறுத்த வரைக்குமே முத்ரா லோன் சொல்லுவாங்க. 3 வகையான லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சிசு, தருண், கிஷோர். சிசு பொறுத்த வரைக்கும் 50,000 வரைக்குமே லோன் தராங்க. இந்த 50,000 லோன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தொழில் சொல்லும்போது இந்த 3 வகையான லோனுக்கும் தொழில், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பியூட்டி பார்லர் அல்லது ஒரு டெய்லரிங் ஷாப்பு அல்லது மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய கடைகள் இப்படி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய கடைகள் இருக்குது. அது லிஸ்ட்டு நான் கீழே உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டீட்டெயிலாக வரும். உங்களுக்கு என்ன கம்பெனி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். சிசு பொறுத்த வரைக்குமே 50,000 லோன் தராங்க. கிஷோர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 50,000 5 லட்சம் வரைக்கும் தராங்க. தருணை பொறுத்த வரைக்குமே 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் தராங்க. தருண் ப்ளஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. நான் முதல்ல இதை ப்ரீஃப் சொல்கிறேன். யார் இந்த லோன் தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் தராங்க, நேஷனலைஸ்ட் பேங்க்கும் தராங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய கம்பெனிஸும் தராங்க. இந்த பேங்க்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதோட லிங்க் நான் கீழே தரேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்லாம் தராங்கன்னு லிஸ்ட்டில் அதில் இருக்கும். ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட் அந்த பேங்க்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போய் வாங்கிக்கலாம். அந்த லிங்கை கீழே தரேன், பார்த்துங்க. ஸோ இவங்களாம் லோன் தராங்க. இந்த லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? உங்களுக்கு ஒரு 18 வயதுலேருந்து 60 வயதுடைய நபராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கக்கூடிய பிளான் உங்களுக்கு இருக்கணும். இதில் முக்கியமாக ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. முக்கியமாக இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக பிரச்சனை இல்லை புதுசாக பண்ணுறதா இருந்தால் அது எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயம் போர்ட்டல்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதில் போயிட்டு நிறைய வகைகள் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஆப்ஷன்ஸை வச்சுருக்காங்க. இல்லை நான் புதுசாக தான் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே அதில் இருக்கும். போனீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஓடிபி போட்டு உள்ளே போக போகிறீங்க, பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ வேலிடேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே, என்ன கம்பெனி, என்ன வேலை செய்ய போகிறீங்க, என்ன தொழில் தொடங்க போகிறீங்க, இதெல்லாம் அதில் வரும். அதை நீங்கள் பார்த்து அதுக்கு போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸிங் தான். ரெண்டாவது உங்களுக்கு
பிஸ்னஸ் பிளான் ஒன்று கேட்பாங்க. கவலையே படாதீங்க, அதோட லிங்க்கை நான் கீழே தரேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த விதமான பிஸ்னஸுக்கு இந்த பிளானை எப்படி தயார் பண்ண உட்பட ஒரு எக்ஸாம்பிளாகவே அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வரவு செலவு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், கடையோட வாடகை எவ்வளோ ஆகும், எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பியூட்டி பார்லர் வைக்க போகிறீங்கன்னா அந்த பியூட்டி பார்லருக்கு நீங்கள் எப்படி எஸ்டிமேட் தயார் பண்ணணும் ஒரு ஃபார்மேட்டே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் 6 மாதத்துக்குனான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டி, அதாவது நீங்களுடைய கம்பெனி வச்சுருக்கீங்க அல்லது தொழில் வச்சுருக்கீங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் சூப்பர். இல்லைனா அது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த 3 ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கே நீங்கள் லோன் வாங்க ஆசைப்படுறீங்களோ அங்கே போய் நீங்கள் கொடுத்தாவே உங்களுக்கான லோன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுடைய நியரஸ்ட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். முத்ரா லோனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு முன்னாடியே வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் முன்னாடியே கட்ட சொல்கிறாங்க, நிறைய பேர் கேட்டு நான் ரீஃபண்டபிள். அதனால் முன்னாடியே பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சில கம்பெனி எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒன்று கிடைக்காதுப்பா அப்படி சொல்லி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கும் முன் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போகக்கூடிய கம்பெனியில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சாதாரணமாக ரெடி பண்ணிட்டு போனாவே உங்களுடைய நேஷனலைஸ்ட் பேங்க்லையும் கிடைக்கும், ப்ரைவேட் பேங்க்லையும் கிடைக்கும், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலையும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து முன்னாடியே நான் சொல்லிடுறேன். வட்டி எவ்வளோ போடுவாங்க? குறைஞ்சது 12% மேலே தான் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக வட்டி போட வாய்ப்பே கிடையாது. உங்களோட இஎம்ஐ நீங்கள் நல்லா பிரித்து கட்டலாம். உங்களுக்கு நல்ல டைமிங் கொடுக்குறாங்க, நல்ல இஎம்ஐ பிரித்து கட்டுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 லட்ச ரூபா லோன் வேணுமா சரி, 10 லட்ச ரூபா லோன் வேணுமா சரி, எங்கேயே நீங்கள் அலைய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக பேங்க்கில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு 1 வீக்கில் உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய எல்லா வித விஷயமும் பட்டுன்னு முடிஞ்சு பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இங்கே சொல்கிறாங்க. 2வது லோன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் லோன்லாம் வேணாங்க, நான் வந்து ஒரு தனி நபர், நான் ஒரு சேலரி பர்சன் அல்லது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை நான் இருக்கேன், என்ன பண்ணுறதே தெரியல அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் கோஆப்ளிகேட்லாம் சேர்ந்து யாராவது ஒரு ஃப்ரெண்டு அதாவது உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்கள சேர்ந்து லோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. இந்த வகையான லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு லோனை பொறுத்த வரைக்குமே வட்டியே இல்லாமல் உங்களுக்கு லோன் தராங்க. அதாவது 10 லட்சம் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சத்தில் 3 லட்சம் உங்களுக்கு வந்து அரசு மானியமாக தராங்க. அதுக்கு நீங்கள் வட்டியே கட்ட தேவையில்லை. ஸோ வட்டியே இல்லாமல் அந்த பணத்தை ஈஸியாக கட்டலாம். ஸோ வட்டி இல்லாத கடன் தராங்க. ஸோ 7 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டினா போதும், மீதி 3 லட்ச ரூபா உங்களை அசலில் கழிஞ்சு வந்துடும். ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்குமே பயிர் கடன் இதை சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இது வந்து ரூரல் பீப்புள்ஸ் தான் யூஸ் ஆகும். தமிழக அரசால் நடத்தக்கூடிய இந்த லோன் யார் தராங்க, எப்படி தராங்க, இதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தரக்கூடிய லோன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, கூட்டுறவு ஆப்னு இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே நிறைய வீடியோ இதில் பற்றி நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் இன்னும் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூட்டுறவு லோனை பற்றி லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த லோனில் ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணணும் 1 by 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆப் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, என்னென்ன விஷயங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்ளை பண்ணுங்க, 1 by 1 அதில் இருக்கும். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா நீங்கள் கோஆப்ளிகேட் லோனாக தான் ஈஸியாக கிடைக்கும். கூட்டுறவு சங்கங்கள் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஒரு 3 மாதமாவது அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த தனிநபர் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 15 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 10 வருஷமும் பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. 9.50% தான் இதுக்கு வட்டி போடுறாங்க. ஸோ லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த 2 விதமான லோனை பொறுத்த வரைக்குமே அரசாங்கத்தினால் நடத்தக்கூடிய லோன்ஸ், அதாவது அரசு திட்டத்தினால் நடத்தக்கூடிய லோன் வகைகள் தான். இதில் முக்கியமாக சொல்லணும்னா தமிழக அரசால் நடத்தக்கூடிய இந்த லோனை பொறுத்த வரைக்குமே முழுக்க தமிழக அரசு தான் இதோடைய ஓனர். அதனால் நீங்கள் 100% நீங்கள் தைரியமாக இறங்கிக்கலாம். அதாவது உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டியும் கம்மியாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கிடையாது. முத்ரா லோனை பொறுத்த வரைக்குமே டோட்டலி இது வேறு கண்டென்ட். அதாவது இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் லோன் மாதிரி தராங்க. இந்த பிஸ்னஸ் லோன் வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறைய விதமான பேங்கர்ஸ் இந்த லோனை தருவதாக உறுதியளித்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. முத்ரா லோனில் நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குது, நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும், நிறைய விதமான விஷயங்களும் இருக்குது. ஆனால் வட்டியை பொறுத்த வரைக்குமே உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி மாறும். குறைஞ்சது 12% ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஏன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, ப்ரைவேட் பேங்க் எல்லாமே சேர்ந்து அது தராங்க. அதனால் இவ்வளோதான் வட்டி, அவ்வளோதான் வட்டின்னு சொல்ல முடியாது, கவனிக்கணும். ப்ராசஸிங் ஃபீஸ் முன்கூட்டி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஓகேவானா ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மட்டும் மற்ற ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருங்க. 2 விதமான லோன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ் தெரிவிங்க. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.